friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தேங்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்ல காய்கறி எதுவும் இல்லாத சமயத்துல நம்ம டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சலாம். சைடு டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. சூடான சாதத்து கூட வச்சு அப்படியே சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நம்ம செய்யக்கூடிய கஞ்சி ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடு டிஷ் இந்த தேங்காய் துவையல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், 5-6 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் முழு மல்லி, அடுத்ததான் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா அந்த கடாயில் இருக்கக்கூடிய ஹீட்டே போதும், அதிலே வறுத்து விடுங்க. அடுத்ததாக தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். ஒரு பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வறுக்க தேவையில்லை, அந்த கடாயில் இருக்க ஹீட்டே அதுக்கு போதுமானது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஓட விட்டு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சட்னி பதத்துக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம தொட்டுக்கிறதுக்காகட்டும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே தண்ணி விட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த துவையலுக்கு எந்த தாளிப்பும் தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.